தமிழகத்திலிருந்து படையெடுத்து வராங்க கூமாப்பட்டிக்கு. அப்படிப்பட்ட கூமாப்பட்டி இன்னைக்கு 5 வருஷம் பிள்ளைகிட்ட முடங்கி இருக்கு. ஒரு பக்கம் என்னன்னா குளிக்கிறதுக்கு ஒரு பக்கம் திறந்துருச்சு. இன்னைக்கு காலையில என்னன்னா மூடிட்டாங்க. எங்க தண்ணிய பாருங்க, எங்க சர்பத்து மாதிரி இருக்குங்க. இன்னைக்கு தமிழக அரசாங்கம் 10 கோடி நிதி ஒதுக்கி இருக்காங்க. கிட்டத்தட்ட 6 மாசம் ஆச்சு. உள்ள போய் பாருங்க, எந்த ஒரு மேம்பாட்டு என்ன நடக்குது, புலவக்கல் டேம்ல என்ன நடக்கு, எது நடக்கு நீங்களே பாருங்க. தமிழகத்தில் இருக்கிற பத்திரிகையாளர், அரசு அதிகாரிகள் புலவக்கல் டேம் எப்படி இருக்குது அங்க கலப்பணி பண்ணி பாருங்க, என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க. தமிழக அரசாங்கம் 10 கோடி கொடுத்திருக்காங்க, அதை புதுப்பிச்சிருக்காங்களா இல்ல என்ன நடவடிக்கை பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீங்களே பாருங்க. எங்க கூமாப்பட்டியோட அடையாளமே விவசாயம் தான். விவசாயத்துக்கு அடுத்தபடியா சுற்றுலாத்தலம். எங்க சுற்றுலாத்தலம் கூமாப்பட்டி புலவக்கல் டேம் வந்துட்டா எங்க மக்களோட பொருளாதார மேம்படும். மேற்கொண்டு என்னடானா இங்க புலவக்கல் டேம்ல தொலைத்தொடர் வசதி, இருப்பிட வசதி, நீர் வசதி எல்லாமே கொண்டு வரணும் இந்த சுற்றுலா பயணிகளுக்கு. இன்னைக்கு தமிழகத்திலிருந்து படையெடுத்து வராங்க கூமாப்பட்டிக்கு. அப்படிப்பட்ட கூமாப்பட்டி இன்னைக்கு 5 வருஷம் பிள்ளைகிட்ட முடங்கி இருக்கு. ஒரு பக்கம் என்னன்னா குளிக்கிறதுக்கு ஒரு பக்கம் திறந்துருச்சு. இன்னைக்கு காலையில என்னன்னா மூடிட்டாங்க. இன்னைக்கு கூமாப்பட்டி உலகத்துக்கே பிரபலமாக்கிட்டு இருக்க தருணத்துல இன்னைக்கு காலையில குளிக்கிறதுக்கு ஒரு பகுதி மூடிட்டாங்க. என்னன்னு எனக்கே தெரியல. அது தமிழக அரசு நீங்களே கண்டிப்பா நல்ல முடிவு நினைக்கிறேன். ஆனா என்னை நம்பி வந்த பயணிகள் இங்க இருங்க, பெங்களூரு, திருச்சி, நாமக்கல், மதுரை எங்க தேடி வந்திருக்காங்க. ஆனா அவங்களே தேடி இன்னைக்கு சும்மா வெறுங்கையில போறாங்க. என்ன ப்ரோ கூமாப்பட்டி ஐலாண்டுக்கு வந்தோம் பூட்டிட்டாங்க அப்படின்னு. நேற்று வரைக்கும் ஒரு பாதை திறந்துருந்துச்சு, ஆனா நீ பூட்டிட்டாங்க. இன்னைக்கு தமிழக அரசாங்கம் கூமாப்பட்டி புலவக்கல் டேம் பெரியாற்ற சுற்றுலாத்தலம் அறிவிக்கணும்னு ஏற்கனவே அறிவிச்சிருக்காங்க. 10 கோடி ஒதுக்கியிருக்காங்க. ஆனா அதுக்கான நடவடிக்கை புலவக்கல் டேம்ல இருக்கு. அவங்களும் அரசு அதிகாரி என்ன பண்றாங்க, ஏது செய்யறாங்கன்னு பத்திரிகை துறையை அரசு அதிகாரி நீங்க பாருங்க. பாரம்பரியமான KTV ட்ரூ வேல்யூ கிரவுண்ட் ஆயில்.